ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா காட்லின் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் காட்லின் அப்படின்னா, காட்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்டாட்டிக்கலி டைப் ஜெனரல் பர்பஸ் ஃபங்க்ஷனல் ஓரியன்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2019 கூகுள் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போது மல்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மல்டி பிளாட்ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதை தான் மல்டி பிளாட்ஃபார்ம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. மல்டி பிளாட்ஃபார்ம்னா ஒரு காமனான கோடு, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜாவா வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன்னா அது என்னால் ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஆப்பிளில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்பிளுக்குன்னு ஷிஃப்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை வச்சு தான் ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். இப்போ இதுவே நான் காட்லினில் பண்ணேன்னா, காட்லினில் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன், ஆனால் அதை வந்து என்னால் ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ண முடியும், ஆப்பிள்லையும் யூஸ் பண்ண முடியும். இதை தான் ஒரு மல்டி பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம இந்த காட்லின் ப்ரோக்ராம் லாங்குவேஜை சர்வருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் நம்ம இதை மல்டி பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு, இப்போது ஜாவா காட்லின் அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி கம்பைல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாவா இருக்குது. இப்போ ஜாவா கம்பைலரில் நம்ம கோட் பண்ணும்போது அது ஜாவா பைட் கூட மாதிரி ஜாவா வெர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகும். இதே கான்செப்ட் தான் காட்லினுக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? காட்லினில் நம்ம கோட் பண்ணுறோம், அதாவது கோட் எதில் பண்ணுவோம்னா கம்பைலரில் தான் பண்ணுவோம், இல்லை இது காமன். சரிங்களா? நம்ம கம்பைலர் கோட் பண்ணும்போது அது ஜாவா பைட் கூட மாதிரி அதுவும் ஜாவா வெர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் ஆகுது. சரிங்களா? இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்மளால் ஜாவா கோடை காட்லின் கூட மாற்ற முடியும். சரிங்களா? காட்லின் கூட ஜாவா கூட 100% மாற்ற முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜாவாவை விட காட்லின் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா, ஜாவாவில் நம்ம கோடு எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கோடு எழுதுகிற மாதிரி வரும். ஆனால் காட்லினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100% ஜாவா கோடில் நம்ம 60% காட்லின் கோட்டில் முடிச்சிடலாம். ஸோ இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா கோட் ரன் ஆகிறத விட காட்லின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இது ஒரு அட்வான்டேஜ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இது எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் ரன் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஜேவிஎம், ஜாவா ஸ்கிரிப்ட், சரிங்களா, காட்லின் ஜேஎஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ், ஐஓஎஸ், அப்புறம் டிவி ஓஎஸ், வாட்ச் ஓஎஸ், லினக்ஸ், விண்டோஸ், அப்புறம் வெப் அசம்பிளி, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்லின் கோட் ரன் ஆகும். இப்போது இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம், அதாவது அட்வான்டேஜஸ். சரிங்களா? இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இதில் சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேனே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பக்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும், ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜாவா கோடோட காட்லின் கோடை வந்து பார்த்தோன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, காட்லின் கோடை ஜாவா கூட மாற்ற முடியும், ஜாவா கூட காட்லின் கூட மாற்ற முடியும். சரிங்களா? அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காட்லின் வந்து ஒரு மாடர்ன் லாங்குவேஜ் எது சொல்லுவாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த லாங்குவேஜ் தான். இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் தான் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போது இது எதுக்குள்ள யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காட்லின் ப்ரோக்ராம் லாங்குவேஜை ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வர் சைட் டெவலப்மெண்ட், அப்புறம் பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், அப்புறம் டேட்டா சயின்ஸ், அப்புறம் மல்டி பிளாட்ஃபார்ம் மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணதுனால நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண காட்லின் கோட் முடியும். இதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, காட்லின் கோடை வச்சு எந்த ஆப்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குற அந்த ஆப்ஸ்லாம் காட்லின் கோடு யூஸ் பண்ணி பில்ட் பண்ணது. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்லின் கோட்லேயே க்ரியேட் பண்ணாங்கன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு ஜாவாவில்
கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காட்லினோட ஃபியூச்சர்ஸ்லாம் பிடிச்சிருந்து அவங்க அந்த கோடெலாம் காட்லினுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் மாற்றிட்டு வராங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். அதாவது ஹலோ வேர்ல்டுன்றது காட்லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்றது சரிங்களா. நம்ம ஃபன் கொடுத்துருக்கோங்களா, அது ஃபன்னுன்றது ஃபங்க்ஷன் கீவேர்டு சரிங்களா. அது ஃபன்னுன்றது கீவேர்டு, மெயின்ன்றது அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், மெயின்னு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பெரந்தசிஸ்குள்ளே நம்ம வழக்கம் போல் என்டர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இல்லைன்னு யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் இல்லைன்னா பிரிண்ட் லைன் சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இடையில டபுள் கொட்டேஷன் போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தாங்கன்னா அவுட்புட் வந்துடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா காட்லினோட பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோம். காட்லினுக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். காட்லின் கற்றுக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது தான் நம்மளுடைய நம்ம சேனலோடைய ஃபஸ்ட் வீடியோ சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.